நம்ம இயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ணுற நெல் எல்லாமே அரிசி ஆக்கி விற்கிறோம். அரிசி ஆக்கி விற்கும்போது என்ன நெருக்கடி ஆகும்னா, ஒரு மில்லில் கொண்டு போய் ஒரு நெல்லை நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் இன்றைக்கி இருக்கிற மாடு ரைஸ் மில்லை கொண்டு கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 மூட்டை 30 மூட்டை கொடுத்தா தான் அரைக்கிறேங்கிறாங்க. அப்போ நீங்கள் 30 மூட்டை 50 மூட்டை அரைச்சி நீங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சு வியாபாரம் பண்ணும்போது இயற்கை நெல்லை பொறுத்தவரை ரொம்ப வேகமாக வண்டு வரும். 30 நாள் தான் தாங்கும் ஒரு அரிசி, அதுக்குள்ளே பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா வண்டாயிடும். மறுபடியும் காய வச்சு சுத்தம் பண்ணால் மறுபடியும் 2 ப்ராசஸ் ஆகிடும். அப்போ நம்ம நிறையா இயற்கை விவசாயிகள்கிட்ட அந்த அளவுக்கு வேகமாக வியாபாரம் இருக்கான்னா வியாபாரம் இல்லை. கொஞ்சமாக வைக்க முடியாது. இந்த ஒரு நெருக்கடி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏற்றிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட் செலவு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே ஏற்றிட்டு வர்றது. நம்ம இயற்கையில் பண்ணி கொண்டு போய் நெல்லை மில்லுகாண்ட கொடுத்துருப்போம். அவங்க கெமிக்கல் நெல்லும் அங்கே இருக்கும். இந்த 2 நெல்லும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே எலிகள் தின்னு வேஸ்டேஜ் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம உழைச்ச உழைப்புகள் நம்ம கண்ணுக்கு எதுக்கு நிறைய விரணியமாகுது. ஆட்டோ வாடகையே நிறைய செலவாயிடுது. ஏற்றுறது இறக்குறது இந்த டிரான்ஸ்போர்ட் செலவில் நிறைய அடிச்சுட்டு போயிடுது. அப்போ இது